ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை பேர் இன்னும் அந்த கடுங்காப்பியெல்லாம் குடிக்கிற ஹேபிட் வச்சுருக்கீங்க? நான் அப்பப்போ அதை போட்டு குடிப்பேன். குடிச்சிட்டு என் பையனுக்கும் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு நம்ம டிஃபன் செய்கிற வேலையை ஆரம்பித்தாச்சு. இது என்ன பச்சை கலரில் நைட் நேரம் கீரைன்னு பார்க்குறீங்களா? முருங்கைக்கீரை தாங்க. இதை அரைச்சி அப்படியே மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றினோம் அப்படின்னா நல்லா அழகாக தோசை க்ரீன் கலரில் வரும். இது ரொம்ப சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதோட கொஞ்சம் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் காலையில் வச்ச சாம்பாரும் இருந்துச்சு. அதையும் வச்சு நைட்டு டிஃபனை முடிச்சாச்சு. டிஃபனை முடிச்சுட்டு தோசையும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ நைட்டு எப்போயுமே நான் பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கு அடுப்பு மேடை இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு தான் தூங்குவேன். ஏன்னா அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா இவ்வளோ பாத்திரம் இருந்தாலே ஒரு வேலையும் செய்ய தோணாது எனக்கு. ஸோ அதனால் எப்போயுமே நைட்டு எல்லாத்தையும் முடித்து கழுவி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கவுத்தி வச்சுட்டு தான் நான் படுப்பேன். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி நைட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள்.